மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான தினமாக தான் அமையிறது. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட காற்று வீசும்னு சொல்லுவாங்களே, அது ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான மார்க்கங்கள் தென்படும்னு கூட சொல்லலாம். அதற்கான இது படிப்படியாக விலகும். எப்படி இந்த மார்கழி மாதத்து பனி சூரியன் வந்த அப்புறம் ஒரு மணி நேரத்தில் பார்த்தா அது எல்லாம் விலகிடும். காலையில் இப்போ சூரியன் உதயத்தில் பார்த்தா சூரியனே கண்ணுக்கு தெரியாது. அதுபோல் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான ஒரு தினம். நல்ல பேச்சினால் பல விஷயங்களை சரிப்படுத்தி நன்மைகளை சாதித்து கொள்ள முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். நிதான போக்கை கையாள வேண்டும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது, இல்லைனா புதுசாக நீங்கள் வேலை மாற வேண்டும் என்ற முயற்சி செய்யும்போது அதற்கான ஒரு இன்டர்வியூ, அதை போய் பார்க்கறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மை தரக்கூடிய வகையிலும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நம்முடைய தகுதிக்கு மீறி சில விஷயங்களை நாம் கையாளும் பொழுது நமக்கு பின்னடைவுகள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினம். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தெய்வ அனுகூலம் இருக்கிறது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கு. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். ரொம்ப சாதகமான ஒரு சூழல் நிலவுவதால் எதிலும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றிங்கிற மாதிரி ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். மெனக்கட வேண்டி வரும். முழு முயற்சியோடு ஈடுபட வேண்டும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் உங்கள் கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆதாயமான தினமாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில குழப்பங்கள் ஏற்படுத்தி பின்னடைவுகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். எந்த காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்ட தனம் சேரும். அந்த தனத்தை பெறுவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு கண்ணியம் தென்படும். தெளிவான சிந்தனை தென்படும். அதனால் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக பல இடங்களில் வரக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து வெற்றிகளை பெறுவீர்கள். குடும்பத்திலையும் ஒரு நல்ல சூழல் நிலவும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாக அமைகிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். மனம் தளராமல் வேலை செய்ய வேண்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். நல்ல நன்மைகள் எல்லாம் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக பெருகக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் முறையில் செய்யக்கூடிய விஷயங்கள்
பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம், மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலே நல்ல லாபத்தையும் விருத்தியும் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்கள் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். மாலை பொழுதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்கள் நிலை அறிந்து செயல்பட வேண்டும். சில இடங்களில் சில நேரங்களில் நம்ம அதிகமான பளுவை தூக்கும் பொழுது அது ரொம்ப அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுபோல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செயல்பட முடியும் என்பதை அறிந்து செயல்படுவது ரொம்ப அவசியம். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில முயற்சிகள் நமக்கு உபயோகம் இல்லாமல் போகலாம். ஆனால் மற்றவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று எண்ணும் பொழுது அது வெற்றியடையும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் உங்களுடைய நலனில் அக்கறை காண்பித்ததை தவிர்த்து மற்றவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துங்கள். நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும்போது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரங்களுக்கும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நமக்கு வேண்டப்பட்டவர்களாலும் நல்ல அனுகூலங்களை தரக்கூடிய லாபங்களை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. சில புதுசாக சில விஷயங்களை தொடங்கும் பொழுது அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன லாபத்தை விட பன்மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய அளவில் வளர்ச்சி பெறும், நன்மையை தரும். புதிய திட்டங்கள் வகுப்பதும் புதிய தொழில் தொடங்குவதை பற்றிய ஒரு திட்டங்களை போடுவதும் பேசுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான நல்ல பலனை வருங்காலத்தில் தரக்கூடிய வகையில் இந்த தினம் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினம். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம குறிக்கோளை நோக்கி செல்லாமல் அதை மறந்து இங்கும் அங்கும் செல்வது போல் ஆகிவிடும். அப்படி இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்கும் பொழுது நன்மைகள் ஏற்படும். விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டம், தன வரவும் உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில புதிய மாற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது, புதிய வாய்ப்புகள் பெருகுவது, இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு வெற்றியும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான தினமாகவும், அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகளும் தாமதங்களும் ஏற்படும், சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாக இது விளங்கும். அடுத்து தனுசு. தனுசு ராசியில் பிறந்த நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள், தடைகள், தொடர்ந்து பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தினால் அதை வெல்ல முடியும். அதனால் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி இந்த நாளில் எடுக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து அதுவே உங்களுக்கு நன்மைகளாகவும் மாறக்கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய தினமாக இது அமையும். சாதுரியமான உங்களுடைய பேச்சினால் நன்மைகளை பெறுவீர்கள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் ஏற்படுவது இயற்கை. அதை எதிர்பார்த்து நடக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சில குற்றம் குறைகளை உங்கள் மேல் கண்டுபிடிக்கலாம்.
கோபமும் கொள்ளாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கு. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏதோ ஒரு முயற்சி பண்ணோம், நல்லபடியாக செஞ்சோம், அதில் ஒரே அட்டம்ப்டில் அது நடந்ததுன்னு இருக்காது. அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் பொறுமையும் நிதானமும் தேவை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உள்ள ஒரு தினமாகத்தான் இருக்கிறது. திருவோண நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மன தெளிவும் உண்டாகும். தெய்வ கடாட்சம் உண்டு. அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட உறவுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவி உறவு இது மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது அதில் பிரச்சனைகள் வரலாம். அதே போல் தொழில் செய்கிற இடத்துலையும் சில தேவையில்லாத சில மேலதிகாரியோட இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடும் செயல்படுவது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சதய நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க, திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லை தேவையில்லாத பகையை சம்பாதித்து கொண்டு அதனால் பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் இருக்கிறது வேண்டியது ரொம்ப அவசியம். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், பிரச்சனைகள் அவ்வளவாக இருக்காது. அடுத்து மீன ராசி. இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் போட்டி பொறாமைகள்லாம் நிறைந்த ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் அதையெல்லாம் சட்டை செய்யாமல் உங்கள் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற பாணியில் நீங்கள் வேலை செய்யணும். அப்போ தான் நன்மைகள் ஏற்படும். இல்லைன்னா தேவையற்ற மன உளைச்சல்களும் பின்னடைவுகளும் தான் மிஞ்சும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல நன்மைகளை தரக்கூடிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், பின்னடைவுகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கின்றன. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் வரக்கூடிய சில கட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தன்மையை காண்பிப்பதால் அவர்களும் ஒரு அளவுக்கு நிதானமாக பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஆனால் கடமைகளை சரியாக செய்யும் பொழுது மன திருப்தி ஏற்படும்.